வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் 60வது பிரசிடென்ட் எலெக்ஷன் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலின் காரணமாக தற்பொழுது மத்திய கிழக்கிலே நடக்கக்கூடிய இந்த யுத்தம் முடிவுக்கு வருமா, ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, யார் வெற்றி பெற்றால் இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் அமைதி நிலவும், இஸ்ரேலுடைய ஆட்டம் ஒழியும் என்பதை பற்றித்தான் தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தற்பொழுது மத்திய கிழக்கில் கடுமையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. காசா முடிந்து லெபனான், இப்பொழுது லெபனான் முடிந்து யமனின் மீதும் இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மத்திய கிழக்கு போர் ஒரு முடிவுக்கு வருமா அல்லது மூன்றாவது உலக மகா யுத்தத்தை நோக்கி செல்லுமா என்ற பயம் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. சில அறிஞர்களுடைய கருத்து கணிப்புப்படி இந்த போர் ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தால் இந்த வருடம் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் இந்த மத்திய கிழக்கிலே அமைதி நிலவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, போர் முடிவுக்கு வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதாக கூறுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னால் சுருக்கமாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவுடைய 60வது ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அமெரிக்காவில் மொத்தமாக 538 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 538 தொகுதிகளில் பெரும்பான்மையை அடைவதாக இருந்தால் 270 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். 270 இடங்களில் வெற்றி பெற்றால் அந்த நாட்டிலே ஆட்சியை அமைக்கலாம். அமெரிக்காவுடைய ரூல்ஸ் படி ஒரு ஜனாதிபதியுடைய பதவி காலம் 4 வருடங்கள். இந்த அடிப்படையில் 2025 ஜனவரி மாதத்திலிருந்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுபவருடைய பதவிக்காலம் ஆரம்பமாகி 2028வது வருடம் முடிவடையும். பொதுவாக அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சுயேட்சை கட்சிகள் இந்த தேர்தலுக்காக வேண்டி போட்டியிட்டன. ஆனால் பலர் தங்களுடைய அந்த பெயரை வாபஸ் எடுத்து விட்டார்கள். அமெரிக்காவிலே மிகப்பெரிய தாக்கத்தை, ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கட்சிகள் 2. முதலாவது கட்சி டெமோக்ராட்டிக் ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில் தான் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். இந்த கட்சியுடைய ஹோம் ஸ்டேட் கலிபோர்னியா. இரண்டாவது கட்சி ரிபப்ளிக்கன் குடியரசு கட்சி. இந்த கட்சியில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த கட்சியுடைய ஹோம் ஸ்டேட் புளோரிடா. சொல்ல போனால் இதற்கு முன்னால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியானவர்களில் அதிகமானவர்கள் இந்த 2 கட்சியை சார்ந்தவர்கள். இந்த டெமோக்ராட்டிக் கட்சி எடுத்துக்கொண்டால் இதிலே 15 பேர் ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கிறார்கள். ரிபப்ளிக்கன் கட்சி எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 18 பேர் ஜனாதிபதியாக அந்த கட்சியிலிருந்து தேர்வாகி இருக்கிறார்கள். டெமோக்ராட்டிக் கட்சி எடுத்துக்கொண்டால் தற்பொழுது கரண்ட் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஜோ பைடன், முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா, ஜிமி கார்ட்டர், ஜான் எஃப் கெனடி, பில் கிளின்டன், பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் போன்றவர்கள் இந்த கட்சியிலிருந்து தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ரிபப்ளிக்கன் கட்சி எடுத்துக்கொண்டால் டொனால்ட் ட்ரம்ப், ரொனால்ட் ரீகன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஜார்ஜ் H.W. புஷ், தியோடோர் ரூஸ்வெல்ட், ரிச்சர்ட் நிக்சன் போன்றவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அமெரிக்காவிலே மிகப்பெரிய தாக்கத்தை, ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கட்சிகள் இந்த 2 கட்சிகள் தான். இதே போல இந்த 2 கட்சிகளுக்கு தனிப்பட்ட பல கொள்கைகள் இருக்கின்றன. ஜனநாயக கட்சியுடைய கொள்கைகளில் பிரதானமான 3 கொள்கைகள். முதலாவது சிவில் உரிமைகள், இரண்டாவது பரந்த அளவிலான சமூக பாதுகாப்பு, மூன்றாவது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். குடியரசு கட்சி எடுத்துக்கொண்டால் இது பழைமையான ஒரு கட்சி. இவர்களுடைய கொள்கைகளில் பிரதானமான 5 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது குறைந்த வரி, இரண்டாவது அரசின் அதிகாரத்தை குறைத்தல், மூன்றாவது துப்பாக்கி உரிமை, நான்காவது அமெரிக்காவுக்குள்ளால குடியேறுபவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்தல், ஐந்தாவது கருக்கலைப்புக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தல். இப்படியாப்பட்ட கொள்கைகளை கொண்டது தான் இந்த 2 அரசியல் கட்சிகளும். ஜனநாயக கட்சியுடைய ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். குடியரசு கட்சியுடைய ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்த இருவரில் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது என்று பார்த்தால் கருத்து கணிப்பு அடிப்படையில் மக்கள் அதிகமாக விரும்புவது டொனால்ட் ட்ரம்பை தான். மக்களிடத்திலே கேட்கும் பொழுது எப்படி ஸ்ரீலங்காவில் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் நடப்பதற்கு முன்னால் மக்களுக்கு மத்தியிலே கருத்து கணிப்புகள் கேட்கப்பட்டதோ இதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கருத்து கணிப்புகள் கேட்கப்பட்டது. இந்த அடிப்படையில் அதிகமான மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை டொனால்ட் ட்ரம்ப். இவர் வந்தால் நன்றாக இருக்கும், கமலா ஹாரிஸ் வரக்கூடாது என்று அவர்கள்
அவர்கள் கூறுகிறார்கள். இதை அரச தலைவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் கமலா ஹாரிஸ் வருவதைத்தான் விரும்புகிறார்கள். டீப் ஸ்டேட் மூலமாக பல தடவை டொனால்ட் ட்ரம்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. 2 தடவை சுடப்பட்டார், பல தடவை கொலை முயற்சியும் நடந்திருக்கிறது. ஆனால் தப்பித்து விட்டார். மக்களுடைய ஆதரவு இவருக்கு அதிகமாக இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது ஆட்சியில் இருப்பது கமலா ஹாரிஸுடைய கட்சியாக இருப்பதின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு இல்லாதது போல் மீடியாக்களிலே காட்டிக் கொண்டிருக்கின்றன. அடுத்த முக்கியமான தலைப்பு தான் இந்த இருவரில் யார் வெற்றி பெற்றால் மத்திய கிழக்கில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும், யுத்த நிறுத்தம் ஏற்படும் என்று பார்த்தால் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கமலா ஹாரிஸ் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக மாறிவிட்டால் தற்பொழுது நடக்கக்கூடிய யுத்தம் 2 மடங்காக அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இங்கே இஸ்ரேல் பல நாடுகளை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதே போன்று உக்ரைன் ரஷ்யாவுடைய யுத்தமும் நடந்திருக்கிறது. மீண்டும் அது சூடு பிடிப்பதற்கு காரணமாக கமலா ஹாரிஸுடைய இந்த வெற்றி இருக்கும் என்று கூறுகிறார்கள். கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக வந்தால் உக்ரைனுடைய இஸ்ரேலுடைய கைகள் ஓங்க ஆரம்பிக்கும். உலகம் 3வது உலகப் போரின் பக்கம் செல்ல ஆரம்பித்துவிடும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா யுத்தத்தை விரும்பக்கூடிய நாடாக மாறிவிடும் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது உலகத்துடைய அமைதிக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால் கமலா ஹாரிஸை விட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இந்த யுத்தம் நிறுத்தம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால் இதற்கு முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் 2017 வருடம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய முழு போர்ஸையும் மீண்டும் அமெரிக்காவுக்கு திருப்பி எடுத்தார். இதே போலத்தான் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாகிவிட்டால் அவர் தற்பொழுது ஒரு விடயத்தை முக்கியமாக கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் நான் தோல்வி அடைந்து விட்டால் இனிமேல் பொலிட்டிக்ஸ் அதாவது அரசியலுக்கு நான் வரவே மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். இவர் வெற்றி பெற்றுவிட்டால் என்ன நடக்கும்? இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அந்த நட்பு அப்படியே இல்லாமலாகிவிடும். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இன்று இந்த அளவுக்கு தாக்குவதற்கு காரணம் என்ன? பின்னால் அமெரிக்கா முழுமூச்சாக பாதுகாப்பு அரணாக இருப்பதின் காரணமாகத்தான். அமெரிக்காவுடைய பல படைகள் இஸ்ரேலிலே இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய படை மட்டுமல்லாமல் அமெரிக்கா பல ஆயுதங்களை சப்ளை செய்கிறது இஸ்ரேலுக்காக வேண்டி. அதுவும் நவீன தொழில்நுட்பம் உடைய பல ஆயுதங்கள், கோடிக்கணக்கான விலையுடைய பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான பல ஆயுதங்களை சப்ளை செய்கிறார்கள். எத்தனையோ போர் கப்பல்கள் இஸ்ரேலுடைய பூமிக்கு வந்து இறங்கிவிட்டன. இதே போல பணம் மூலமாகவும் பல நிதி உதவிகள் அமெரிக்காவின் மூலமாக இஸ்ரேலுக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப முழு பாதுகாப்பாக இஸ்ரேலுக்கு இருப்பது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய படைகளை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துவிட்டால் இஸ்ரேல் அனாதையாகிவிடும். அவர்களுக்கு பயம் ஏற்பட்டுவிடும், கோழைகளாக மாறிவிடுவார்கள். அதற்கு பிறகு எல்லா போர்ஸையும் எடுத்ததற்கு பிறகு அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை அடித்து விட்டால் இஸ்ரேலுக்கு கை கொடுக்க யாருக்கும் இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த நேரத்திலே சமாதான உடன்படிக்கை ஏற்படும், அமைதி நிலவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பொதுவாக ஈராக்கை எதற்காக அமெரிக்கர்கள் தாக்கினார்கள்? குறிப்பாக 2006 வருடம் ஈராக்குடைய ஜனாதிபதி சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார். இதற்கு என்ன காரணம்? ட்வின்ஸ் டவர், அமெரிக்காவுடைய அந்த இரட்டை கோபுரம் விவகாரம். 2001 செப்டம்பர் 11 விமானங்களின் மூலமாக இந்த 2 கோபுரங்களும் தாக்கப்பட்டன. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஈராக் தான் என்று சொல்லி பல அசம்பாவிதங்களை அமெரிக்கா ஈராக்கிலே செய்தது. அங்கே ஊடுருவி சென்று எத்தனையோ கொலைகளை செய்தது. அந்த நாட்டு ஜனாதிபதி சதாம் ஹுசைனை 2006 வருடம் தூக்கிலே இட்டார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, காலம் செல்ல செல்ல இது ஈராக் செய்யவில்லை, ஈராக்கிற்கும் இதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இதற்கு முழுமூச்சாக ஈடுபட்டது சியோனிசவாதிகள் தான். முஸ்லிம்களை குற்றம் சாட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட தாக்குதல் ஏற்படுத்தினார்கள் என்று பல கட்டுரைகள், பல ஆர்டிக்கல் எக்ஸ் வலைத்தளங்களில் இன்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன பல ஆதாரங்களுடன். அதனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தால், இந்த ஈராக்கிலே எம்முடைய படை இருப்பதற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அதனால் முழு படையையும் திரும்ப ரிட்டர்ன் அமெரிக்காவுக்கு எடுத்தார். அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், நான்
என்னுடைய படைகளை எதற்காக அங்கே அனுப்ப வேண்டும்? அவர்களுக்கு இந்த நாட்டுடைய வரி பணத்திலிருந்து செலவு செய்யப்படுகிறது. எதற்காக வேண்டி இந்த நாட்டை விட்டுவிட்டு இன்னொரு நாட்டுடைய ஐக்கியத்துக்காக, ஜனநாயகத்துக்காக என்னுடைய படை செல்ல வேண்டும். அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த படைகளை ரிட்டர்ன் எடுத்தார். இதே போலத்தான் இவர் ஜனாதிபதியாகிவிட்டால் இஸ்ரேலுக்கு முழு சப்போர்ட்டாக இருப்பது அமெரிக்கா தான். அமெரிக்கா தன்னுடைய படையை எடுத்தாலே போதும் இந்த மத்திய கிழக்கிலே அமைதி நிலவுவதற்கு அமெரிக்காவுடைய அந்த பவரின் காரணமாகத்தான் இஸ்ரேல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று மக்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, அரசியல் எது, தன்னுடைய லாபத்துக்காக வேண்டி என்னென்ன குற்றங்கள் எல்லாம் செய்வார்கள் என்று நன்றாக விளங்கிவிட்டது. அது அமெரிக்காவில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் தான், குறிப்பாக இலங்கையிலும் தான். அதனால் மக்களை தற்பொழுது ஏமாற்ற முடியாது. மக்களுக்கு எது நல்லது கெட்டது என்று நன்றாக விளங்கிவிட்டது. அதனால கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் இஸ்ரேலுடைய இனப்படுகொலை இன்னும் அதிகரிக்கும். அமைதியான சூழ்நிலை ஏற்படவே மாட்டாது. இன்னும் எத்தனை நாடுகள் இஸ்ரேலுக்கு இரையாகும் என்று சொல்ல முடியாது. மறுமுனையில் உக்ரைன் ரஷ்யா போரும் தீவிரமடையும். உக்ரைன் என்பது ஒரு சிறிய நாடு, ரஷ்யா என்பது மிகப்பெரிய ஒரு நாடு. அந்த ரஷ்யாவிடத்திலே அணு ஆயுதங்களும் இருக்கின்றன. உக்ரைன் ரஷ்யாவை சீண்டி பார்த்ததற்கு பிறகு ரஷ்யா கொதித்தெழுந்து ஒரே ஒரு அணு ஆயுதத்தை, அணுகுண்டை உக்ரைனின் மீது போட்டால் என்ன நடக்கும் கண்ணியமானவர்களே? முழு உக்ரைனும் நாசமாகிவிடும். அதனால இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக ஆக வேண்டும். அது முழுமையாக நிகழாவிட்டாலும் ஏதாவது ஒரு மாற்றம் மத்திய கிழக்கில் ஏற்படும். ரஷ்யா உக்ரைன் போர் அப்படியே இல்லாமலாகிவிடும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் ஒருவரை ஆட்சியில் அமர்த்துவதும் ஆட்சியிலிருந்து இல்லாமலாக்குவதும் அல்லாஹ் தான் கண்ணியமானவர்களே. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக ஆல இம்ரான் சூராவிலே குறிப்பிடுகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துக்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ் நாடியவனுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்களை ஆட்சியிலிருந்து கலட்டி எடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். ஆகவே இது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவு எதுவோ அதுதான் சிறந்ததாக இருக்கும். இதனால தான் இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி எலெக்ஷன் முக்கியமாக முழு உலகத்தாலும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தான் முடிவுகளை மாற்றக்கூடியவன், சிறந்த முடிவுகளை ஏற்படுத்தக்கூடியவன். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆட்சியின் மூலமாக ஒருவரை நியமித்து இவர் மூலமாகத்தான் இந்த மத்திய கிழக்கிலே அமைதி நிலவும் என்றிருந்தால் நிச்சயமாக அவரை அல்லாஹ் ஆட்சியிலே வைப்பான். ஆகவே நாம் நம் வாழ்வை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.